இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. கடமை என்பது புகழ்ச்சிக்காக நாம் செய்ய வேண்டிய காரியமல்ல, நம்முடைய விருப்பத்திற்காகவும் நாம் செய்ய வேண்டிய காரியமல்ல. அது நாம் கட்டாயமாக செய்ய வேண்டிய காரியம். நம்மேல் விழுந்த கடமை என்ன என்பதை வேத வசனங்கள் மூலமாக நாம் தியானிப்போம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. தேவனுக்கு பயப்படுவது நம்முடைய கடமை, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதும் நம்முடைய கடமை. தேவனுக்கு பயப்படும் பயம் என்ன என்பதை பற்றி நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நாம் உண்மையாக ஆண்டவருக்கு பயப்படுகிறோம் என்றால் இது தீமையான காரியம் என்று நாம் அறிந்தவுடன் அதை வெறுத்துவிட வேண்டும். ஆண்டவர் வெறுக்கிற தீமையான காரியங்களின் மேல் நமக்கு விருப்பம் இருக்காது. தீமையை வெறுப்பது நம்முடைய கடமை. Fear God and keep His commandments, for this is the duty of all mankind என்று ஆங்கில வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு ஆஃபீஸிலே நாம் வேலைக்கு சேரும் போது ஐடி கொடுப்பார்கள், யூனிஃபார்ம், மற்ற காரியங்களை கொடுத்து இத்தனை மணிக்கு உள்ளே வர வேண்டும் என்பார்கள். அந்த ஆஃபீஸ் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால்தான் அந்த ஆஃபீஸில் நாம் வேலை பார்க்க முடியும். அதுபோல நாம் பரலோகத்திற்கு போய் குடியிருக்க போகிறவர்கள். அதற்கேற்றபடி பரலோக கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வேத வசனங்களிலே நாம் பரலோகத்திற்கு வருவதற்கு தேவையான கட்டளைகள் உண்டு. நம்மால் முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்ல மாட்டார். நாம் பரலோகத்திற்கு போக வேண்டுமானால் நாம் இயேசுவை போல மாற வேண்டும். எப்படி இயேசுவை போல மாற வேண்டும் என்பதற்குத்தான் வேதத்திலே கட்டளைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. வேதத்தை வாசிக்க வாசிக்க நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். கற்பனைகளை கைக்கொள்வது நம்மேல் விழுந்த கடமையாகும். இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பவுல் கூறும்போது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று கூறுகிறார். தேவனுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கூற வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாகும். சுவிசேஷத்தை நாம் சரியானபடி அறிந்திருந்தால் அதை மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் நம்மால் இருக்க முடியாது. நமக்கு தெரிந்த தேவனுடைய வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கும் அறிவிப்போம். தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாகும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை நம்பி நீங்க தந்தந்த கடமைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும், எங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.